என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் அப்படின்னா, உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் தேர்ட் பார்ட்டி இருக்குது அப்படின்னா, அந்த தேர்ட் பார்ட்டிக்கும் உங்கள் நபர்களுக்குமான ரிலேஷன்ஷிப் எப்படி போய்கொண்டிருக்கு, சூழ்நிலை வந்து என்ன மாதிரி போய்கொண்டிருக்கு அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். ஓகே, ஸோ நம்ம இது தெளிவாக விரிவாக பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். ஓகேயா? ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பர்சனல் ரீடிங் எல்லாம் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் இல்லைன்னா இன்ஸ்டாகிராம்க்கு டிஎம் பண்ணி பர்சனல் ரீடிங் வந்து பெற்றுக்கொள்ளுங்க. ஓகே, ஸோ நீங்கள் எந்த கண்ட்ரியாக இருந்தாலுமே பர்சனல் ரீடிங் வந்து ரொம்பவுமே ஈஸியான வகையிலே உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் டிஎம் பண்ணி பெற்றுக்கொள்ளுங்க. ஓகே, ஸோ நீங்கள் எந்த கண்ட்ரியாக இருந்தாலுமே ரீடிங்ஸ் வந்து உடனுக்குடன் வழங்கப்படும் அப்படின்றதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ அதுக்கு முதல்ல வந்து நம்ம ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதாவது 15 நிமிஷம் ரீடிங்கில் நீங்கள் எனி கொஷின்ஸ் வந்து கேட்டுக்கொள்ளலாம். ஓகே, ஸோ இந்த ரீடிங் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வாட்ஸ்அப் இல்லைனா இன்ஸ்டாகிராம்க்கு டிஎம் பண்ணி பெற்றுக்கொள்ளுங்க. இந்த ஆஃபரும் வந்து லிமிட்டட் ஆஃபர் தான் அப்படின்றதுனால உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் டிஎம் பண்ணி பெற்றுக்கொள்ளுங்க. ஓகே, ஸோ நம்ம இப்போ கார்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற டெக்லேருந்து கிளியர் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ தேர்ட் பார்ட்டிக்கும் உங்கள் நபர்களுக்குமான உறவுமுறைகள் எப்படி போய்கொண்டிருக்கு, என்னென்ன விஷயங்கள்லாம் எதிர்நோக்கி கொண்டிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ ஓகே, இங்கே ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த தேர்ட் பார்ட்டியுமே உங்கள் நபர்களை எதை கொண்டு ஈர்த்திருப்பாங்க அப்படின்னா, உண்மையாகவே இந்த இடத்துல ஒரு அன்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு தான் இந்த நபர்கள் உங்களுடைய நபர்களை ஈர்த்திருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எனக்கு இங்கே தெரியுது. அதாவது இப்போ இந்த நபர்கள் வந்து உங்கள் கூட இருக்கும்போதே தான் இந்த தேர்ட் பார்ட்டியுமே உங்களோட ரிலேஷன்ஷிப்க்கு நடுவில் வந்த மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ அப்போது இப்போ தேர்ட் பார்ட்டி இருக்கும்போது தான் நீங்கள் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா, இங்கே ஒரு சிலருக்கெல்லாம் அப்படி கிடையாது. நீங்கள் இருக்கிறதுனாலேயே தேர்ட் பார்ட்டி தெரிஞ்சுக்கொண்டே உங்களோட லைஃப்குள்ளே வந்திருப்பாங்கன்னு தெரியுது. ஓகே, ஸோ அதே மாதிரி இது ரொம்ப ஜென்யூனான ரிலேஷன்ஷிப்பா அப்படின்னாலும் கேட்டாலுமே கூட இந்த இடத்துல கம்மியாக தான் இருக்குது. இந்த நபர்கள் வந்து ஏற்கனவே ஒரு சீட்டர் எனர்ஜி மாதிரி இருக்குது. அதாவது உண்மைத்தன்மை வந்து இல்லாத நபர்களாக இருக்கலாம். அதாவது சுச்சுவேஷனுக்காக இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து க்ரியேட் பண்ணக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ அப்போது இந்த நபர்கள் வந்து உங்களோட நபர்கள் கூட இருக்கும்போது உங்கள் நபர்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னா, நிஜமாகவே உங்களுடைய நபர்கள் சந்தோஷமாக இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. உங்களுடைய நபர்கள் வந்து இந்த இடத்துல வந்து நைட்டெல்லாம் தூங்காமல் அதிகமாக உங்களை பற்றி யோசிச்சு கொண்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அப்படி பார்க்க இந்த நபர்களுடைய ஞாபகங்கள், அதாவது உங்கள் நபர்களுடைய ஞாபகங்கள் வந்து உங்களுக்கு திடீர்னு வந்துடும். அதாவது நீங்கள் ஏதாவது ஒர்க் பண்ணி கொண்டிருப்பீங்க, உங்களோட சிந்தனைகள் வந்து வேறு ஏதாவது ஒரு திசையை நோக்கி போய் கொண்டிருக்கும். இருந்தாலுமே உங்களுடைய நபர்களுடைய எண்ணங்கள் உங்களுக்கு வந்து நைட்டில் வந்து நீங்கள் தூங்கிக்க கூட நிறைய பேர் வந்து இங்கே அழுறதை தான் நான் பார்க்குறேன். அந்த கண்ணீர் வந்து சொல்லாமலே வெளியே வருது அப்படின்ற இது ஃபீலிங்ஸ் வந்து உங்களோட தான் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இந்த நபர்கள் உங்களுடைய நபர்கள் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு ட்வின் ஃபிலிமாவோ இல்லை சோல்மெட்டாவோ இருக்கும் பட்சத்தில் அவங்க இப்போ இருக்கிற இடத்துல மாட்டிக்கொண்டு அந்த இடத்துல ஒரு தவிக்கும்போது அவங்களோட மனசில் இருக்கிற அந்த ஆதங்கத்தை வந்து வெளிப்படுத்துகிறாங்க. ஓகே, ஸோ அந்த ஆதங்கத்தை வந்து வெளிப்படுத்தும்போது அது வந்து உங்களுக்கு ஃபீல் ஆகி ஒரு டெலிபதி கனெக்ஷன் ஆகி அந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு கண்ணீர் வருது. ஓகே, அப்போ நைட்டில் இங்கே நிறைய பேர் வந்து உங்களுடைய நபர்களுடைய ஞாபகங்கள் வந்து நீங்கள் அவதிப்பட்டு கொண்டிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா அவங்க வந்து உங்களை நினைக்கிறாங்க, அலாதியாக நினைக்கிறாங்க, எல்லாத்தையும் தாண்டி நினைக்கிறாங்க அப்படின்னு. அப்போது தேர்ட் பார்ட்டிக்கும் உங்கள் நபர்களுக்கும் இடையிலான சுச்சுவேஷன்ஸ் வந்து ரொம்ப மோசமாக போய் கொண்டிருக்கலாம். ஓகே, இந்த தேர்ட் பார்ட்டி வந்து இந்த நபர்களை உங்களுடைய நபர்களை எல்லா பக்கமும் லாக் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ இதிலிருந்து வெளியே வரதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு உங்கள் நபர்களுக்கு எல்லா சைடும் ஒரு கட்டாக இருக்கும். ஓகே, ஸோ அப்படி வகைங்க இந்த நபர்கள் வந்து தெரியாமல் நான் இங்கே மாட்டிக்கிட்டேன், ஆனால் நான் வெளியே போகணுன்னு நினைக்கிறேன், என்னால் முடியலையே அப்படின்னு தவிக்கிற தவிப்பு தான் எனக்கு இங்கே அதிகமாக இருக்குது. அதனால என்னமோ உங்களுக்கு வந்து உங்கள் நபர்கள்கிட்ட பேசியே ஆகணும். உங்களுக்குமே உள்ளுணர்வு சொல்லும், உங்கள் நபர்கள் வந்து தெரிஞ்சே இந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே போய் மாட்டலை, இந்த நபர்கள் சிக்கி கொண்டிருக்காங்க, ஒரு ட்ராப்புக்குள்ளே இருக்காங்க இப்படின்ற விஷயம் வந்து உங்களாலேயும் ஃபீல் பண்ணி கொள்ள முடியும். ஏன் அப்படின்னா இந்த நபர்கள் இருக்காங்கல்ல இவங்களுக்கு நல்லாவே தெரியுது இப்போ நம்ம இருக்கிறது வந்து ரொம்ப ஒரு ஆபத்தான இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லி. இங்கே ஒரு சில நபர்கள்
உங்கள் நபர்களுக்கு வந்து ஒரு பிளாக் மேஜிக் அப்படின்ற விஷயத்த கூட இந்த தேர்ட் பார்ட்டியாக இருக்கக்கூடிய நபர்கள் பண்ணியிருக்கலாம். ஸோ அப்போது இந்த நபர்களுக்கு உங்களுடைய நபர்களுக்கு அப்போ மன ரீதியாகவும் டிப்ரெஷன் தான். அப்போது மன ரீதியாகவும் இந்த நபர்களுக்கு வந்து ரொம்ப அதிகமான பெயின் வந்து கொண்டிருக்கு அப்படின்னாங்க. அப்போ அதனால இந்த நபர்களுக்கு மண்டையை பிச்சு கொள்கிற மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. அப்போ நீங்கள் ஏதாவது கிளியர் பண்ண போகிறீங்க, ஏதாவது கேட்க போகிறீங்க அப்படின்னா கூட தெரிஞ்சும் தெரியாமலும் அந்த கோவத்தை வந்து அப்படியே உங்களோட மேலே காட்டிடுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நான் இங்கே பார்க்குறேன். ஓகே. ஸோ அப்போ நீங்கள் சமாதானம் படுத்துகிறேன் அப்படின்னு ஸ்ட்ராங்காக போனால் கூட அங்கே அந்த நபர்கள் வந்து ஒரு பதிலை சொல்லாமல் இருந்திருக்கலாம். இல்லை உங்களுக்கான பதிலை சொல்லி சொல்கிறதுல தள்ளி போட்டிருக்கலாம். ஓகே. ஸோ இந்த விஷயம் ஏன் நடக்குது அப்படின்னா, இந்த நபர்களுக்கு சுதந்திரம் இல்ல. சுதந்திரமான ஒரு விஷயத்த தீர்மானம் எடுக்கிறதுல இந்த நபர்கள் சுதந்திரமா இல்ல அப்படின்றதுனாலோ என்னமோ, இங்க நீங்க கேட்குற பதில இந்த நபர்கள் வந்து சொல்லாம இருக்காங்க. ஓகே. ஸோ என்னதான் இந்த நபர்கள் நான் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கேன், நான் ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு வெளி தோற்றத்தில காட்டிக்கொண்டா கூட, உள்ளுக்குள்ள வந்து ஒரு நபர்களுக்கு பயந்த மாதிரி, ஒரு பய உணர்வு, ஒரு டிப்ரஷன், என்னால தனியா அந்த காலத்த கடக்க முடியாது. தனியா முன்னோக்கி போகுறதுக்கும் எனக்கு தைரியம் கிடையாது. அப்படின்றதுனால இந்த இடத்துல இப்போ அ உங்களுடைய நபர்கள் வந்து ஏற்கனவே திருமணமான நபர்களா கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காம். ஓகே. ஸோ அப்படி இல்லைன்னா உங்களுடைய 3 பேரோட வாழ்க்கையும் திருமணத்தை நோக்கி போகும் அப்படின்ற மாதிரி இருக்கு. அதாவது 3 பேருமே திருமண வயதுக்குரியவர்கள் அப்படின்ற விஷயத்த நான் இங்க பார்க்குறேன். அப்போ இந்த நபர்கள் வந்து மன ரீதியா உங்கள காதலிச்சா கூட, அலாதியான அன்பு உங்ககிட்ட இருந்தாலுமே கூட, பட் அங்க கண்ட்ரோல்ல இருக்கிறதுனாலும் என்னமோ இவங்களால ஒரு ஆன்சர் பண்ண முடியல. அதே மாதிரி இங்க ஒரு சில நபர்கள் வந்து ஓகே இதுக்கு மேல முடியாது. நம்ம ஆன்சர் குடுத்துருவோம் அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம், அவங்க மனச திறந்து உங்ககிட்ட பேச வரும்போது, இல்ல அந்த ரிலேஷன்ஷிப்ப வேண்டாம் எனக்கு ப்ரெஷரா இருக்கு அப்படின்னு விட்டுட்டு ஓடி வரும்போதெல்லாம், அந்த நபர்கள் வந்து கெஞ்சுறது, அழுறது அப்படின்னு ஒரு ட்ராமா பண்றாங்க அப்படின்றதும் எனக்கு இங்க தெரிய வருது. ஓகே. ஸோ அப்ப ட்ராமா பண்ணி உங்க நபர்கள வந்து அந்த இடத்துல தக்க வைக்கிறதுக்கான முயற்சியில தான் அதிகமாவே இந்த நபர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நான் அங்க கவனிக்கிறேன். ஓகே. நான் சொன்னேன்ல, இது 3 பேர். உங்களோட 3 பேரோட தேவையும் என்ன அப்டின்னா, இந்த நபர வந்து கல்யாணம் பண்ணிக்கொள்றது, அல்லது கல்யாணம் பண்ணிக்கொண்டு ஒரு ஸ்திரமான வாழ்க்கைய வாழ்றது அப்டின்றது தான் 3 பேரோட எதிர்பார்ப்புமா இருக்கு. அப்போ இந்த நபர்கள் வந்து என்ன பண்றாங்க அப்டின்னா, மன ரீதியாவே அ எண்ணங்களால உங்க கூடயே இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிக்கொள்றாங்க. இத நீங்க கூட இப்டி ஃபீல் பண்ணி கொண்டிருக்கலாம். என்னதான் இந்த நபர்களுக்கு வந்து இப்போ ஒரு தேர்ட் பார்ட்டியே இருக்கு அப்படின்னா கூட இந்த நபர் வந்து உங்க கூடயே இருக்கார், பேசிக்கொண்டிருக்கார், உங்க கூடயே ஒரு வாழ்க்கை நடத்துறார். இப்படின்னு கற்பனை ரீதியா கூட நீங்களும் இந்த நபர பிரியாம வாழ்ந்து கொண்டிருக்கீங்க அப்படின்ற மாதிரி, அந்த நபர்களுமே உங்கள கற்பனையில கூட பிரியாம வாழ்ந்து கொண்டிருக்காங்க. இங்க ஒரு சிலரோட நபர்கள். ஓகே. ஸோ அதனாலும் என்னமோ அங்க நடக்கிற அந்த ட்ராமாவ வந்து ஏத்துக்கொண்டு, இந்த நபர்கள சந்தோஷமான பாதைக்கு திருப்பிக் கொண்டு, ஒரு சந்தோஷமான நபர்களா மாத்திக்கொண்டு, அந்த வழியில ட்ராவல் பண்றதுக்கு இந்த நபர்களுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமா இருக்காம். ஸோ அப்படி இல்லைன்னா, இங்கே ஒரு சிலர் நபர்களுக்கு வந்து அவங்க ஃபேமிலி சார்ந்தவங்க இருக்காங்கல்ல, ஸோ இந்த ஃபேமிலி சார்ந்தவங்க கெஞ்சி, இவங்க ஏதாவது ஒரு ட்ராமா பண்ணி, இந்த நபர்கள உங்களுடைய நபர்கள வலுக்கட்டாயப்படுத்தி, ஒரு திருமண பாதைக்கு தள்ளுற மாதிரி தான் இப்போதைக்கு தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் வந்து போய்க்கொண்டிருக்கு. அப்போ தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன்ஸ் எல்லாமே திருமணத்தை நோக்கியான நகர்வுகள், அடுத்த படிகள் இப்படின்றத நோக்கி தான் போய்க்கொண்டிருக்கு. ஓகே. அப்படின்றது தெளிவாகுது. அப்போது உங்கள் நபர்கள் வந்து இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கலாம். இல்ல உங்களுடைய இருக்க ஸ்நேகத்த வந்து வெளிப்படுத்தியிருக்கலாம். ஆனா, உங்களோட இந்த ஸ்நேகத்த வீட்ல வெளிப்படுத்தி, இல்ல அந்த நபர்கள்கிட்டயே கூட சொல்லியிருக்கலாம். ஆனா, அதுக்கான தகுதியான மதிப்பு கிடைச்சிருக்கா அப்படின்னு கேட்டா, இந்த இடத்துல நோ. அதாவது இவங்க விருப்பத்த தெரிவிச்ச போது கூட நீங்க வந்து ம் எனக்கு த்ரோட் சக்கரம் வந்து ப்ளாக் ஆகுது. கதைக்க முடியல. ஓகே. அதாவது கதைக்க முடியல அப்படின்ற ஏக்கம் தான் ரொம்பவே அதிகமா இருந்திருக்கும். ஓகே. ஸோ அப்படி பார்க்கைக்க ஸோ, நீங்க அவங்க மேல் வச்சிருக்க காதல அந்த நபர்கள் வெளிக்காட்டும் போதும் கூட, அந்த இடத்துல உங்கள ஒரு அவமானப்படுத்தியிருக்கலாம். இழிவான வார்த்தைகள் பேசியிருக்கலாம். அப்போ இந்த நபர் வந்து 2 பக்கமும் ப்ரெஷர் ஆயிருக்கு. ஒரு ஒரு சம்மந்தமா. இங்க ஒரு சிலருக்கு வந்து நீங்க இந்த நபர்களோட ஃபேமிலி சார்ந்தவங்க, இல்ல இந்த தேர்ட் பார்ட்டி சார்ந்தவங்க, இல்ல இந்த நபர்களேவ கூட நீங்க இழிவான வார்த்தை கூட பேசியிருப்பீங்க. ஏன்னா, அவ்வளோ அஃபெக்ட் இருக்கு. அப்போ இந்த நபர்களுக்கான பயன்படுத்தி அந்த டார்க் எனர்ஜி உங்களாலயும் ஒரு விஷயத்த பேலன்ஸ் பண்ணிக்கொள்ள முடியல. நீங்க சொல்றத கேட்குற அளவுக்கு இந்த நபர்களுக்கு வந்து பொறுமை கிடையாது, காது குடுக்குறாங்கல்ல அப்படின்றதுனாலோ என்னமோ, நீங்க அங்க கொஞ்சம் இழிவான வார்த்தைகள் பேசியிருக்கலாம். ஸோ நீங்க பேசின வார்த்தைகள் வந்து இந்த நபர்களுக்கு இன்னும் அதிகமான பாதிப்ப குடுத்துருக்கு. ஸோ அதனால தான் என்னமோ இந்த நபர்களோட கையில வந்து இப்போ கூட முடிவெடுக்கிறதுக்கான உரிமையும், தகுதியும் இந்த நபர்கள் கிட்ட இருக்கு. இந்த நபர்கள் நினைச்சாங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த நபர்கள் உங்க கூட ஒரு ட்ராவல் பண்ணலாம். ஓகே. ஒரு காதல முன்னெடுத்துட்டு போலாம். பட் வந்து இந்த நபர்களால முடியல. ஏன் அப்படின்னா, ஒரு சில விஷயங்கள் காயப்பட்டது வந்து இன்னும் அந்த காயம் அப்படியே இருக்கு. ஆறவே இல்ல. எனக்கு இன்னுமா நெறைய வலிக்குது. அந்த விஷயத்த நினைக்க நினைக்க வலிக்குது. உன்ன மன்னிக்க முடியல அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருந்தாலும்
இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்கு. அதே மாதிரி என்னதான் இந்த நபர் வந்து கோபமா இருந்து கொள்றார் அப்படின்னா கூட, உள்ளுக்குள்ள அந்த இளவரசி அப்படின்றதும், இந்த மனைவி அப்படின்றதையும் உங்களுக்கான பாகமா குடுத்துருக்கலாம். ஓகே. அதே நீங்க ஒரு ஆண் பார்க்குறீங்க, பெண் பார்க்குறீங்க அப்படிலாம் நான் பிரிச்சு சொல்ல கிடையாது. நான் இங்க எனக்கு பொருந்துற மாதிரி சொல்றேன். நீங்க யார பார்த்தாலுமே உங்களுக்கு பொருந்துற மாதிரி ரீடிங்க வந்து எடுத்துக்கோங்க. ஓகே. அதாவது இவங்களோட வாழ்க்கைய பொறுத்து கணவன், மனைவி அப்படின்ற ஸ்தானம் வந்து உங்களுக்கு கிடைச்சா தான் நல்லாயிருக்கும் அப்படின்றதுல இந்த நபர்கள் வந்து ரொம்பவே தெளிவா இருக்காங்க. அப்போ தேர்ட் பார்ட்டி என்ன பண்றாங்கன்னா, இந்த ஸ்தானத்த உங்ககிட்ட இருந்து பறிக்கிறதுக்கான வழிகள்ல வந்து இந்த நபர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கலாம். அப்போ உங்கள பத்தின விஷயத்த, இழிவான விஷயங்கள வந்து அவர்கிட்ட சொல்றது, இழிவுபடுத்தி சொல்றது அப்படின்ற மாதிரியும், இல்ல உங்கள விட்டு இந்த நபர்கள நகர்த்தி வைக்கிறதுக்கான முயற்சிகள ஈடுபடுறது, சீக்கிரமா ஒரு அவங்க அந்த ஸ்தானத்துக்கு வர்றது, உங்களுடைய ஸ்தானத்த வந்து கைப்பற்றது அப்படின்ற விஷயத்துல இந்த தேர்ட் பார்ட்டியான நபர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ உங்க நபர்கள் மனரீதியா அத ஒத்துக்கொள்றாங்களா அப்படின்னு கேட்டா, இந்த இடத்துல வந்து நோ தான். அதாவது இவங்களுடைய கற்பனையிலயும் சரி, உங்களுடைய கற்பனையிலயும் சரி, இந்த நபர்களும் நீங்களும் சேர்ந்திருக்கும்போது நெறைய ஃபேமிலிய பத்தி, உங்களோட ஃப்யூச்சர பத்தி நெறைய கதைச்சிருக்கலாம். ஸோ, அப்போ இந்த நபர்களுக்கு அந்த கதைச்ச எண்ணங்கள வந்து பொய்யாக்கிட்டு, இந்த காதல வந்து குருட்டுத்தனமா ஆக்கிட்டு, இந்த இடத்துல உங்கள தவிக்க விட்டுட்டு, அவங்களுடைய போய் வாழ்ற அளவுக்கு அம் ஒரு ஸ்ட்ராங்கான மனசும் இல்ல. ஓகே. ஏன்னா இவங்க மனரீதியா உங்கள காதலிக்கிறாங்க அப்படின்றதுனாலோ என்னமோ, அந்த கற்பனையில கூட உங்களுக்கு இருக்க இடத்த வந்து அந்த நபர்களுக்கு குடுக்குறதுக்கு இந்த நபர்கள் வந்து தயங்குறாங்க. பட் வந்து இந்த இடத்துல பிளாக் மேஜிக்கான விஷயங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்லி இருக்கலாம். ஸோ, அதே மாதிரி உங்களுடைய நபர்கள் வந்து தனிப்பட்ட ரீதியா நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா நிக்கிறேன். இப்ப அந்த குடும்பத்த விட்டு கூட வெளிய வந்தா என்னால ஸ்ட்ராங்கா நிக்க முடியும். அப்படின்ற ஒரு ஸ்தானத்துல உங்க நபர்கள் இல்ல. அந்த குடும்பத்தோட சார்ந்து இருந்தா தான் இவரோட லைஃப்ப வந்து ரன் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஸ்தானத்துல இருக்கிறதுனாலோ என்னமோ, இந்த நபர்கள் வந்து ரொம்ப அதிகமா சிந்திக்கிறாங்க. அத விட்டு வெளியேறுது. மற்றது இந்த தேர்ட் பார்ட்டியா இருக்கக்கூடிய நபர்களோட பேச்சு வந்து இந்த நபர்கள ரொம்பவே காயப்படுத்திக் கொண்டிருக்கு. இந்த நபர்கள ரொம்பவே தூங்க விடாம செஞ்சு கொண்டிருக்கு. ஆக மொத்தத்துல உங்களுடைய நபர்கள் வந்து அந்த இடத்துல ஒரு வேலைக்காரன போல இருக்கிற மாதிரி இருக்கு. அது ஒரு அடிமையா இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அதுவே நீங்க அந்த நபர்கள எப்படி பார்த்துருக்கீங்கன்னா, ஒரு கிங்காவோ, ஒரு குயினாவோ பார்த்துருக்கலாம். அப்படி ஒரு இடத்துல நீங்க வச்சதுக்கப்புறம், இப்ப இந்த நபர்கள் எதையோ எதிர்பார்த்து அந்த இடத்துல போனா நான் ஸ்ட்ராங்லி இருப்பேன், சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு எதிர்பார்த்து போயிட்டு, அந்த ட்ராப்புக்குள்ள சிக்கிக்கிட்டு, இப்போ அந்த நபர்கள் வந்து அடிமையா ஃபீல் ஆகுறாங்க. அடிமையா போய் கொண்டிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நான் இங்க பார்க்குறேன். அதனாலோ என்னமோ இந்த நபர்கள் வந்து நிறையவே உங்கள அதிகமா சிந்திக்கிறாங்க தூங்குற டைம்ல. ஓகே. ஏன்னா, என்னதான் இந்த நபர்கள் வந்து அவங்க கூட சந்தோஷமா இருக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணி கொண்டிருந்தாலுமே, இல்ல நான் ஓகே அடுத்த கட்டத்துக்கு ஓகே சம்மதிக்கிறேன் அப்படின்னு போனாலுமே கூட, இவங்களுடைய மனசெல்லாம் எப்படி இருக்குன்னா, இங்கால வருது தான். உங்கள பத்தின எண்ணங்கள்ன்றது தான். அதாவது ஒரு சின்ன ஒரு சான்ஸ் கிடைச்சா அங்கால இருந்து நான் ஓடி வந்துருவேன் அப்படின்ற மாதிரி எண்ணங்கள தான் இந்த நபர்களுடைய மனசுல இருக்கத நான் பார்க்குறேன். ஓகே. அப்ப தேர்ட் பார்ட்டிக்கும் உங்க நபர்களுக்கும் சந்தோஷமான எந்த விஷயமும் அங்க போய் கொண்டுல இருக்கிற மாதிரி காட்டிக்கொள்றாங்க. ஹேப்பியா இருக்கிற மாதிரி காட்டிக்கொள்றாங்க. ஆனா மனரீதியாவே உங்களுடைய நபர்கள் வந்து ரொம்பவே உடைஞ்சு போயிட்டுருக்காங்க, ஏங்கி போயிட்டுருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நான் பார்க்குறேன். ஸோ, அதே மாதிரி உங்க நபர்களுக்கு வந்து ரீசன்ட்லி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கலாம். இப்போ இந்த வாழ்க்கை வந்து அவங்களுடைய வாழ்க்கை அந்த தேர்ட் பார்ட்டி கூட எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா போனாலுமே சரி, இத நான் வந்து உடைச்சிட்டு இங்கேருந்து மீண்டு வந்து நான் எனக்கான ஒரு விஷயத்த வந்து கிரியேட் பண்ணிக்கொள்வேன். அப்படின்ற ஒரு ஸ்தானத்தில இந்த நபர்கள் இருக்கலாம். ஓகே. ஸோ, அப்போ எண்ணங்கள்லாம் என்னத்த நோக்கி ப்ரெஷர் பண்ணுது, யூனிவர்ஸ் அவங்கள என்னத்த நோக்கி கைட் பண்றாங்க அப்படின்னா, உனக்கு பிடிச்ச மாதிரி நீ ஒரு லைஃப் அமைச்சுக்கோ, நீ முன்னோக்கி போணும். ஏன் இந்த இடத்துல தேவையில்லாம ஸ்டெக் ஆகி நிற்கிற? இப்படின்ற ஒரு விஷயத்த தான் யூனிவர்ஸ் வந்து உங்களுடைய நபர்களுக்கு வந்து சீரியஸ்லி கைட் பண்ணி உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் இப்போ தேர்ட் பார்ட்டி இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் அந்த இடத்துல பயந்துட்டு இருக்கணும் அப்படின்ற எந்த அவசியமும் கிடையாது. ஏன் அப்படின்னா இந்த நபர்கள் இருக்காங்கல்ல, உங்களுடைய நபர்கள் வந்து அங்காலிருந்து மீண்டு வரணும் அப்படின்னு தான் எல்லா ப்ரெஷரையும் போட்டு கொண்டிருக்காங்க. அப்படியான சுச்சுவேஷன்ஸ் இல்லை, அவங்க அந்த இடத்துல ஸ்திரமாகணும் அப்படின்றதுக்காக இவங்க சுற்றி நிற்கிற நபர்கள் அல்லது இந்த இடத்துல அம்மா எனர்ஜி, ஒரு அப்பா எனர்ஜி, உங்களுடைய நபர்களை வந்து பிளாக் பண்ணலாம், ப்ரெஷர் பண்ணலாம். அப்போது இந்த நபர்கள் என்ன நினைக்கிறாங்கன்ட்டு, நம்ம ஏன் இந்த இடத்துல நிற்கணும், இந்த இடத்துலேருந்து முழுசா வெளியேறிட்டா நம்மளோட சுதந்திரப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்களுடைய நபர்கள் வந்து ஒரு சில முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நான் அங்கே பார்க்குறேன். அப்போது தனிப்பட்ட ரீதியாக அவங்க இருக்க சூழ்நிலையிலேருந்து வெளியே வரணும், இருக்க சூழ்நிலையிலேருந்து வெளியே வந்தால் தான் உங்களுக்கான ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி. ஓகே. ஏன்னா அவங்க மனசுக்கு தெரியுது நீங்கள் தான் அவங்களுக்கு பொருந்தக்கூடிய மாதிரி ஒரு வாழ்க்கை துணையாக இருப்பீங்க அப்படின்னு. அதுக்காக ஃபைட் பண்ணணும். நான் இதுக்காக யார் யாரோட கனவுக்கெல்லாம் ஓடிட்டேன். இதுக்கப்புறம் நான் எனக்கான கனவுக்காக ஓடுறேன். என்னோட வாழ்க்கைக்காக ஓடுறேன் அப்படின்னு இந்த நபர்கள் கொஞ்சம் சுயமா சிந்திக்கிற மாதிரி இவங்க சிந்தனையில வந்து வந்து கொண்டிருக்கு. யூனிவர்ஸ் வந்து இந்த நபர்களை கைட் பண்றாங்க. அதாவது தெளிவா சிந்திக்கவும், சுயமா சிந்திக்கிறதுக்கும் கைட் பண்றாங்க. ஓகே.
ஸோ அப்படி பார்க்கைக்க தேர்ட் பார்ட்டி கூட இருக்க இந்த உறவை வந்து உங்களுடைய நபர்கள் வந்து முற்றிலுமாக முறிச்சிட்டு அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு மீண்டு வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே. ஸோ நீங்களும் உங்கள் நபர்களை ஈர்க்கிறதுக்காக ஏதாவது லா ஆஃப் அட்ராக்ஷன் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் இந்த பக்கம் ஸ்டெப் அடிக்காமல் இருக்கிறது கூட உங்கள் நபர்கள் வந்து இன்னுமே அதே இடத்துல மாட்டிக்கொண்டு அந்த நபர்களையும் எண்ணிக்கொண்டு சிக்கிக்கொண்டு இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் இங்கே ஏதாவது ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷனோ மேனிஃபெஸ்டேஷனோ பண்ணுறீங்க ஈர்க்கிறீங்க அப்படிங்கும்போது உங்கள் நபர்களுக்குமே அந்த இடத்துல இருந்து மீண்டு வர்றதுக்கான வழிகள் வந்து அவங்க கண்ணுக்கு தெரியப்படும். ஓகேயா. ஸோ இதுதான் இன்றைக்கி உங்களுக்கான ரீடிங். இந்த ரீடிங்கில் நீங்கள் மேலதிகமான தகவல்களை பெற்றுக்கொண்டிருப்பீங்க நினைக்கிறேன். பெற்றுக்கொண்டிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இதையும் பல இன்னமும் ரீடிங்கில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய், டேக் கேர்.